ஒரு நல்ல பங்கு. லேவியராகமத்திலிருந்து தின தியானங்கள். இன்றைக்கான வேத பகுதி லேவியராகமம் 21வது அதிகாரம், வசனங்கள் 1 முதல் 24 வரை. தேவ சேவைக்கான அழைப்பும் பொறுப்பும். மோசே இவைகளை ஆரோனோடும் அவன் குமாரரோடும் இஸ்ரவேல் புத்திரர் அனைவரோடும் சொன்னான். வசனம் 24. ஆரோனும் அவன் குமாரரும் இஸ்ரவேல் மக்களின் தேவனுடைய ஆசாரியர் என்ற முறையில் அவர்களுடைய தனிப்பட்ட குடும்ப சமுதாய வாழ்க்கை எவ்விதமாக இருக்க வேண்டும் என்பதை இப்பகுதி பேசுகிறது. பிரதான ஆசாரியர் என்ற முறையில் ஆரோனும், ஆசாரியர்கள் என்ற முறையிலும் அவனுடைய குமாரரும் இஸ்ரவேல் மக்களின் ஆவிக்குரிய தலைவர்கள் என்ற முறையில் நடத்தையிலும் குணத்திலும் ஒரு சிறந்த முன்மாதிரியான தரத்தை வெளிப்படுத்த வேண்டும். தேவன் எதிர்பார்க்கிற இத்தரத்துக்கு குறைவாக அவர்கள் இருப்பார்களாயின் தேவனுடைய பணிக்கு அவர்கள் தகுதியற்றவர்களாக ஆகிவிடுவார்கள். கிறிஸ்துவின் நிறைவான பூரண ஆசாரியத்துவத்துக்கு இவர்கள் சித்திரமாக விளங்குவது மட்டுமின்றி புதிய ஏற்பாட்டு ஆசாரியர்கள், அதாவது 1 பேதுரு 2:5-9 என்ற முறையில் விசுவாசிகளாகிய நாம் தேவனுக்கென்று சிறந்த பலிகளை செலுத்த வேண்டும் என்பதற்கான ஒரு அறைகூவலாக திகழ்கிறார்கள். ஆரோனின் குடும்பம் இஸ்ரவேல் மக்களுக்கான தேவனிடத்தில் ஊழியம் செய்யும்படி அவரால் அழைக்கப்பட்டது. ஆரோனின் குடும்ப உறுப்பினர்களில் ஆண் மக்கள் அனைவரும் பிறப்பால் ஆசாரியர்கள் ஆவார்கள். இவர்கள் தாங்கள் விருப்பத்தாலோ ஆர்வத்தாலோ ஆசாரியர்கள் ஆக முடியாது. ஆரோனின் குடும்பத்தில் பிறக்காவிட்டால் எந்த ஒருவரும் ஆசாரியராக முடியாது. ஆரோனின் குடும்பத்தில் பிறந்திருந்தாலும் உடல் உறுப்பு குறைபாட்டுடன் பிறந்திருந்தால் ஆசாரிய தகுதிக்கு நியமிக்கப்பட முடியாது. பிறப்பின் மூலம் தேவ குடும்ப உறுப்பினர்களாகிறோம். ஆயினும் தம்முடைய ஊழியத்தை செய்வதற்கு சில தகுதிகள் கட்டாயம் வேண்டும். ஆசாரியர்களுடைய இத்தகைய தகுதிகள் என்பது அவனுடைய மக்களிடத்தில் முன்மாதிரியாக விளங்க வேண்டும் என்பதுதான். அவன் தன்னைத்தானே காத்து கொள்ளாவிட்டால் பிறருக்கு எப்படி உதவி செய்ய முடியும்? அவனுடைய சொந்த இருதயத்தில் சோர்வுகள் உண்டாகுமானால் அவனால் எவ்வாறு பிறருடைய இருதயத்தை தேற்ற முடியும்? ஆசாரியர்களே அழுத்தத்திலும் சோர்விலும் மாட்டிக்கொள்வார்களாயின் மற்றவர்களை எப்படி உற்சாகப்படுத்த முடியும்? தேவனுடைய ஊழியர்களே மகிழ்ச்சியின்றி இருப்பார்களாயின் பிறரை எவ்விதம் தேவனுக்குள் மகிழ்ச்சியாக இருக்க செய்ய முடியும்? ஆசாரியர்களே தீட்டுப்பட்டால் மக்களை எவ்வாறு தீட்டுகளிலிருந்து காத்து கொள்ள முடியும்? ஆவிக்குரிய வாழ்க்கையில் கரைகள் கொண்ட ஒருவரால் அதே பிரச்சனைகளில் சிக்கி தவிக்கிற பிறரொருவருக்கு எவ்வாறு உதவ முடியும்? ஸ்லாக்கியங்கள் நம்மை பொறுப்புள்ளவர்களாக்குகிறது. ஆகவேதான் ஆசாரியர்கள் இவ்விதமாக இருக்க வேண்டும் என்று பல்வேறு கட்டுப்பாடுகள். கிறிஸ்து எவ்வித குறைகளும் கரைகளும் அற்ற பரிசுத்த பிரதான ஆசாரியராக வீற்றிருக்கிறார். அவரை சேர்ந்தவர்களாகிய நாமும் நான் பரிசுத்தர் ஆகையால் நீங்களும் பரிசுத்தராய் இருங்கள் என்ற அறிவுரையை பின்பற்றி வாழ வேண்டியது அவசியம்.